ராஜாதி ராஜனாம் அருமை இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வருடத்தின் கடைசி மாதத்தை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்துவோம். இம்மாத வாக்குத்தத்த திருவார்த்தை எண்ணாகமம் 23:21. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கும். சர்வ வல்லவர் ஒருவரோடு இருந்தால் நடை வெற்றியின் நடையாக, வீர கம்பீர நடையாக இருக்கும். அவர்களை பார்க்கும் போதே தெரியும். இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் முகத்தில் வீசும். ஆவி ஆத்மா சரீரத்தில் தெரியும். யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், சிங்க குட்டிகள். நம்முடைய ராஜா இயேசு ராஜா. நம்முடைய கொடி சிலுவை கொடி. நம்முடைய அடையாளம் இயேசுவின் இரத்தம். நம்முடைய சட்டம் பரிசுத்த வேதாகமம். இயேசு ராஜாவின் பிள்ளைகளாகிய நாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். நம் தகப்பனை போல பிள்ளைகளாகிய நமக்கு தகப்பனின் ஜெய கம்பீரம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது. சர்வ வல்ல ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். ஆம், அன்று மோசையோடு கர்த்தர் இருந்தார். அதுதான் பார்வோன் முன்பாக தைரியமாய் நிற்க வைத்தது. இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வைத்தது. கம்பீரத்தோடு வீரமாக பார்வோன் முன்பாக நிற்க வைத்தது. தாவீதை பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவே பயந்து எல்லா போர் யுக்திகளை கற்று தேர்ந்து கையாண்டும் கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. தாவீதின் சகோதரர்கள் இராணுவத்தில் போர் பயிற்சி பெற்று போர் வீரர்களாக படையில் இருந்தும் கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை. இப்படி ராஜா தொடங்கி படை தளபதிகள் படை வீரர்கள் பயந்து நடுங்கி என்ன செய்வது என்று பயந்து போயிருந்த அவர்களின் நடுவே இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இருக்கிறபடினால் கோலியாத்துக்கு பயப்படாமல் கர்த்தருடைய நாமத்தில் தைரியமாய் ஜெய கம்பீரமாய் கோலியாத்துக்கு முன்பதாக தைரியமாய் நின்று போர் செய்து வெற்றி கண்டார். காரணம், ராஜாவின் ஜெய கம்பீரம் தாவீதுக்குள் இருந்தது. அந்த தைரியம் ஜெய கம்பீரம் இஸ்ரவேலின் இரண்டாம் ராஜாவாய் தாவீதை மாற்றினது. யோசுவாவை பாருங்கள். மோசே மரித்த பிறகு இஸ்ரவேல் மக்களை அழகாக வழிநடத்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் உரைத்த வார்த்தை விசுவாசித்து அனைத்து மக்களையும் வீர ஜெய கம்பீரத்தோடு நடத்தினார். எதையும் பார்த்து சோர்ந்து போகவில்லை. எதிராக தடையாக இருந்த எல்லா எதிர்ப்புகளை தடைகளை முறியடிக்கும்படி தைரியத்தை வீரத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள். தேசமே எதிர்த்தாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க முடியாது என்று தன் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை முன்வைத்து மூவரும் வைராக்கியமாய் தைரியமாய் ஜெய வீர கம்பீரத்தோடு நிமிர்ந்து நின்றார்கள். சிங்கம் போல் கர்ஜித்தார்கள். வீரத்தோடு நின்றார்கள். 7 மடங்கு அக்கினி சூளையில் போட்டாலும் ஒரு சேதமும் வராமல் ராஜாதி ராஜா கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றினார். அதே வீர ஜெய கம்பீரத்தோடு வெளியே வந்தார்கள். காரணம், மூவரும் ஆராதித்த தேவன் ஜீவன் உள்ளவர். தானியேலை பாருங்கள். ஜெபிக்க கூடாது என்று சட்டம் போட்டாலும் வீரத்தோடு வைராக்கியத்தோடு கம்பீரமாய் தினமும் 3 வேளையும் ஜெபித்தார். சிங்க கெபியில் போட்டாலும் எந்த சேதம் வராமல் எத்தீங்கும் அணுகாமல் கர்த்தர் காத்தார். இந்த வார்த்தை கேட்கும் அன்பு உள்ளங்களே, நாம் கோழைகள் அல்ல, பயப்படுகிறவர்கள் அல்ல. இன்று முதல் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எதற்கும் பயப்படாதே. நம் நடை ராஜா நடையாக, வெற்றி நடையாக, இன்று முதல் வெற்றி நடையாக, சோர்ந்து போய் அல்ல, கூனி குறுகி போய் அல்ல, தோல்வியின் நடை அல்ல, சந்தேகத்தின் நடை அல்ல. இன்று முதல் வெற்றி நடையாக இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறது. எதற்கும் அஞ்சாதே, தலை குனியாதே. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். வெற்றி நடை போடட்டும், ஜெயதொனி முழங்கட்டும், யூத ராஜ சிங்கத்தின் கர்ஜனை கேட்கட்டும், வெற்றியின் குரல் முழங்கட்டும். ஜெய கம்பீரத்தோடு வாழ்வோம். சதிகளை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தில் முறியடிப்போம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் நாமம் வாழ்க. நம் அப்பா சாவாமை உள்ளவர், சர்வ வல்லவர் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். இம்மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக கர்த்தர் மாற்றி நம்மை ஜெயமாய் வழி நடத்துவாராக. ஆமென்.